வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை உற்பத்தி மற்றும் சந்தை இடர்பாடுகள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் KN செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பலா சாகுபடி குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா புதுக்கூரப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் R நாராயணசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெண்பன்றி வளர்ப்பில் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான தீவன மேலாண்மை உத்திகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S வசந்தகுமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் முக்கணிகளில் ஒன்றான பலா சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்கின்றது. அந்த வகையில் பலா சாகுபடி குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா புதுக்கூரப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் R நாராயணசாமி அவர்கள் நம்மிடம் கூற கேட்டபோது, மக்கள் பலாச்சுளையை மட்டுமே தின்று கொண்டிருந்த ஒரு காலம் இருந்து இன்றைக்கு பலாச்சுளைகளிலிருந்து ஐஸ்கிரீம் மற்றும் பல ஸ்டார் ஹோட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய பல பயன்பட்ட பண்டங்களெல்லாம் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுவும் குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களில் அதற்கான தேவை மிக அதிகமாக இருக்கிறது. முதலிலே டிசம்பர் மாதங்களிலே துவங்குகிற அந்த பிஞ்சியிலே இருந்து அவை ஏப்ரல் மே ஜூன் வரை அவைகள் பழமளாக மாறி விற்பனைக்கு வருகின்ற வரை பல சூழல்களில் அவைகளை பயன்படுத்துகின்ற இன்றைக்கு மக்களிடத்திலே பழக்கம் பெருகி இருக்கிறது, தேவையும் பெருகி இருக்கிறது. பலாவை உற்பத்தி செய்வது எப்படி, அதனுடைய துவக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அதாவது நமக்கு இருக்கிற நிலங்களை நன்கு உழுது, அதாவது சட்டிக்கலப்பை அதோடு இல்லை 2 அடி 3 அடி ஆழம் உழக்கூடிய கொக்கி கலப்பைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த கலப்பைகளை பயன்படுத்தி நன்கு உழுது சமன்படுத்தி சராசரியாக 30 அடிக்கு 30 அடி சதுர இடைவெளியிலே அவைகளை நடலாம். அவைகளை நடுகின்ற பொழுது JCB போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி 3 அடி குறைந்தபட்சம் ஆழம் இருக்க வேண்டும். 3 அடிக்கு 3 அடி இது போன்று குழிகளை முதலிலே எடுத்து விட வேண்டும். இது எடுப்பதனுடைய நோக்கம் எவ்வளவுக்கு குழியை ஆழமாக எடுக்கிறோமோ அதனுடைய வேர்கள் மிக வேகமாக கீழே வளர்ச்சி பெறும். ஏனென்றால் மரம் என்பது அது செங்குத்தாக வேர்களை, நிலைத்த வேர்கள் என்று சொல்லுவார்கள் கிராம பகுதியிலே. அப்படி வேர் ஆழமாக போகின்ற பொழுது மழை காலங்களிலே பருவ காலங்களிலே வீசுகின்ற காற்றினால் அந்த மரம் சாயாது இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக அது போன்ற குழிகளை எடுக்கிறோம். எடுத்த குழிகளை 1 மாதம் அளவுக்கு ஆற விட வேண்டும். அப்பொழுதுதான் நன்றாக இருக்கும். அப்படி ஆறிய குழிகளிலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முதலிலே அந்த பகுதியிலே கிடைக்கிற தழைகளை எல்லாம் வெட்டி போடுவோம். அதற்கு அடுத்து நன்கு மக்கிய தொழு உரத்தை போடுவோம். அதற்கு பின்னாலே நமக்கு மண்புழு உரம் கிடைக்கிறது என்றால் அதையும் கொஞ்சம் ஒரு குழிக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ மண்புழு உரம் போடுவோம். அடுத்தது கன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது
ஒட்டுச்செடிகளாக இருந்தாலும் சரி, நாட்டு ரகங்களாக இருந்தாலும் சரி, நாட்டு ரகங்களை எப்படி அந்த விதைகளை தேர்வு செய்கிறார்கள் என்றால், கிராமப்பகுதிகளிலே சென்று ஆண்டுக்காண்டு சிறப்பாக எந்த மரங்கள் காய்க்கிறதோ அந்த மரங்களுடைய முற்றிய நன்கு பழங்களை எடுத்து வந்து அந்த பழத்தினுடைய விதைகளை எடுத்து பைகளிலே போட்டு அவைகள் செம்மண், மணல் இவைகளிலே கலந்து அந்த பைகளிலே நிரப்பி ஒரு 4 அடி உயரம் வரை வறண்ட கண்களை வைக்கின்ற பொழுது அது என்ற காரணங்களால், அதாவது ஆடு மாடுகள் அதற்கு சுற்றி வேலி இருக்கிற நிலங்களாக இருந்தால் எந்த கூண்டு வைக்க வேண்டிய தேவையில்லை. வேலி இல்லாத மரங்களாக இருந்தால் 6 அடி உயரத்திற்கு மூங்கில் முள்ளாலே தயாரிக்கப்பட்ட கூண்டுகளை பயன்படுத்தினால் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ என்னுடைய நிலத்திலே நான் வைத்திருப்பது, இந்த 4 ஏக்கரிலே வைத்திருப்பதிலே சொட்டு நீர் குழாய்களை பயன்படுத்துகிறேன். ஓராண்டு வரை அந்த கண்களை பராமரிக்கிறோம். பராமரிக்கின்ற பொழுது திரும்ப செப்டம்பரில் இருந்து டிசம்பர் மாதம் வரை நடைபெறுகின்ற மழை பருவங்களிலே நாங்களுடைய பாறையை பயன்படுத்தி அந்த கன்றிலே இருந்து ஒரு 10 அங்குல இடைவெளியிலே 4 பக்கமும் ஒரு அடி ஆழத்திற்கு குழிகளை அந்த பாறையாலே சொருகிவிட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு டிஏபி ஆண்டுக்கு ஆண்டு போடுவோம். ஆண்டில் செப்டம்பர் மாதத்திலே ஒரு முறையும் டிசம்பர் மாதத்திலே ஒரு முறையும் போடுவோம். இப்படி இந்த உரம் போடுகின்ற பொழுது கன்றானது வேகமாக தழைத்து வளரும். தண்ணீர் வசதி இருந்தால் சிறப்பான காய்ப்பு இருக்கும். நாம் பருவமழையை நம்பியிருந்தால் ஒரு 5 ஆண்டுக்கு பதிலாக ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டுகள் காலமாகிற வாய்ப்புகள் இருக்கிறது. 5 ஆண்டுகள் வளருகின்ற பொழுது அதில் பிஞ்சுகள் என்று சொல்லக்கூடிய காய்க்க துவங்கும். அப்படி காய்க்க துவங்குகின்ற பொழுது சில நேரங்களிலே பார்த்தால் 20-25 பிஞ்சுகள், பலா பிஞ்சுகள் கூட உருவாகும். ஆனால் வயதை பொறுத்து அதனுடைய காய்களை எண்ணிக்கை நிர்ணயிக்க வேண்டும். இந்த பலாவில் இன்னும் ஒரு நன்மை என்ன என்றால், மார்ச் மாதத்திலே அறுவடை கிடைத்தால் நவம்பரிலே பிஞ்சு விட ஆரம்பித்து, மார்ச் மாதத்திலே அறுவடை கிடைத்தால் மார்ச் மாதத்திலே பொதுவாக காய்கள் பழங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கும். அப்போது விலை கூடுதலாக போகும். 10 ஆண்டுகள் மரம் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக 20 காய்களை அதில் விடலாம். 20 காய்கள் சராசரியாக 2000 ரூபாய், 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் என்று விழுகின்ற போது குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் விற்கிறது. அப்போ 20 காய்கள் 250 ரூபாய், 5000 ரூபாய் அளவுக்கு நமக்கு அதில் கிடைக்கு. அப்போ 100 5000 ரூபாய் என்கின்ற பொழுது நமக்கு 50,000 ரூபாய் அளவுக்கு 10 ஆண்டுகளில் ஒரு சர்வசாதாரணம். இதே 15-20 ஆண்டுகள், குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டுகளை தொடுகின்ற பொழுது ஒரு ஏக்கரிலே சர்வசாதாரணமாக 1 லட்சம் ரூபாய். அதோடு இல்லை, இன்றைக்கு விலைவாசி பெருக்கத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இன்னும் இன்றைக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்கின்ற விலை என்றால் இன்னும் 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பின்னால் விவசாயிகளை இதில் பயன்படுத்தி புதியதாக நடவுகளை நட்டு உற்பத்தியை பெருக்கினால் சர்வசாதாரணமாக 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் நாராயணசாமி அவர்களை 09345626633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வெண்பன்றி வளர்ப்பில் பண்ணை அமைத்தல், பண்ணையை சுகாதாரமாக கையாளுதல், தீவனங்கள் போன்றவற்றிற்கு அதிக அளவு செலவாகின்றது. அவ்வகையில் வெண்பன்றி வளர்ப்பில் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான தீவன மேலாண்மை உத்திகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வசந்தகுமார் தரும் ஆலோசனைகள். வெண்பன்றி வளர்ப்பில் தீவன பராமரிப்பு முறைகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவில் வெண்பன்றி வளர்ப்பு தொழிலானது வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பண்ணை சார்ந்த தொழிலாகும். முதலீட்டாளர்கள் குறைந்த வருமானத்தில் அல்லது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய அல்லது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக வெண்பன்றி வளர்ப்பு தொழில் வளர்ந்து வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்பன்றிகள் வளர்ப்பில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டு வெண்பன்றி வளர்ப்பானது நவீன முறையில், அறிவியல் முறையில் வளர்க்கப்பட்டு நல்ல லாபம் ஈட்டப்படுகிறது. உயர் ரக இனமான வெள்ளை யார்க்ஷயர், லேண்ட்ரேஸ், டியூரக் போன்ற வெளிநாட்டு இனங்கள் இந்தியாவில் வளர்க்கப்பட்டு இந்திய பண்ணையாளர்களால் பெரும்பாலும் லாபம் ஈட்டப்படுகிறது. வெண்பன்றி வளர்ப்பில் பார்த்தோம் என்றால் தீவன செலவானது 70-75% தீவனத்திற்காகவே செலவிடப்படுகிறது. அதை நாம் எப்படி குறைத்து சரியான முறையில் தீவனத்தை தயாரித்து வெண்பன்றிகளுக்கு அளிக்க வேண்டும், இதை பற்றி நாம் இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். தீவனத்தை பொறுத்தவரையில் வெண்பன்றிகளுக்கு அடர் தீவனம்,
அல்லது கலப்பு தீவனம், பசுந்தீவனங்கள் மற்றும் சமையலறை கழிவுகள் ஆகிய முக்கிய இந்த 3 தீவன வகைகளை நாம் வெண்பன்றிகளுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதாவது அடர் தீவனம் என்றால் கலப்பு தீவனம், அதில் முக்கியமாக மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் மற்றும் உயிர்ச்சத்துக்கள் ஆகியவை அடைந்து அனைத்தும் கலந்து நாம் தயாரிக்க வேண்டும். இப்படி தயாரித்து அளிக்கும் பொழுது அந்த கலப்பு தீவனத்தில் சமச்சீர் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் அந்த பண்டிகளுக்கு கிடைக்க பெறும். அந்த முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய பங்கு என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் என்றால், இந்த மாவுச்சத்தானது, அதாவது கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து தானிய வகைகளிலிருந்து அந்த வெண்பண்டிகளுக்கு கிடைக்கிறது. புரதச்சத்தானது குறிப்பாக பிண்ணாக்கு வகைகளிலிருந்து அதிகமாக புரதச்சத்து பன்றிகளுக்கு கிடைக்கிறது. பிண்ணாக்கு வகைகள், எள்ளு பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு போன்றவற்றை நாம் பன்றிகளுக்கு அந்த அடர் தீவனத்தில் கலக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கொழுப்புச்சத்து முக்கியமாக நாம் அதிக கலோரி பன்றிகளுக்கு தேவைப்படுவதால் இந்த கொழுப்புச்சத்தை நாம் சேர்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, கொழுப்புச்சத்தை தவிர தாதுப்புக்களும் விட்டமின்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தாதுப்புக்களானது நாம் தாதுப்புக்களை பொதுவாக நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள் என்று நாம் சொல்லுவோம். நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள் என்பது கால்சியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், இரும்பு போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அதனுடைய தீவனத்தில் நாம் கலந்தளிக்க வேண்டும். குறிப்பாக இரும்புச்சத்து பன்றிகளுக்கு அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் இரும்புச்சத்து குறைபாடு இளம் பன்றிக்குட்டிகளுக்கு அதிகமாக காணப்படும். ஏனென்றால் இளம் பன்றிக்குட்டிகள் தாயிடமிருந்து பெறப்பட்ட அந்த பாலில் குறைந்தளவு இரும்புச்சத்து உள்ளதால் அந்த பன்றிகளுக்கு நாம் தனியாக இரும்புச்சத்தை அளிக்க வேண்டும். அதனால் நாம் முக்கியமாக அந்த இரும்புச்சத்து மற்றும் மற்ற நுண்ணுடி சத்துக்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். என்ன வகையான தீவனங்கள் கொடுப்பார்கள் என்றால், முக்கியமாக இளம் குட்டி தீவனம். இளம் குட்டி தீவனம் என்பது பன்றிகளானது பாலூட்டும் காலத்திலிருந்து குறிப்பாக 2 வார காலம் வரை பால் உற்பத்தி நன்றாக இருக்கும். பிறகு பால் உற்பத்தி படிப்படியாக குறைந்துவிடும். அந்த காலத்தில் 14 நாட்களிலிருந்து 56 நாட்கள் 56 நாட்கள் என்பது பன்றிக்குட்டியை தாயிடந்து பிரிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நாம் இளம் குட்டி தீவனம் அளிக்க வேண்டும். இளம் குட்டி தீவனத்தில் 20லிருந்து 22 விழுக்காடு புரதச்சத்து இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோக அதுக்கு அடுத்தபடியாக தாயிடமிருந்து பிரித்த பன்றிகளுக்கு 56 நாட்களிலிருந்து 2 மாத காலம், அதாவது 4 மாதங்கள் வரை நாம் தனியாக தீவனத்தை வைத்து பராமரிக்க வேண்டும். அந்த தீவனத்தில், அடர் தீவனத்தில் குறிப்பாக 18 விழுக்காடு புரதச்சத்து இருந்தால் போதுமானது. வளரும் பன்னிகள் மற்றும் வளர்ந்த பன்னிகளுக்கு நாம் எப்படி தீவனத்தை அளிக்க வேண்டும்? 4 மாதத்திலிருந்து அந்த விற்பனை வயதை அடையும் வரை உள்ள தீவனம். இந்த தீவனத்தில் 14 முதல் 16% புரதச்சத்து இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இனவருத்திக்கென்று பன்றிகளுக்கான தீவனம். இனவருத்தி பன்றிகள் கிடா பன்றிகளாக இருந்தாலும் சரி, பெட்டை பன்றிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்த தீவனம் புரதச்சத்தானது 14லிருந்து 16 விழுக்காடு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இக்காலகட்டத்தில் ஒரு பன்றிக்கு 3லிருந்து 3.5 கிலோ தீவனமானது அளிக்க வேண்டும். நாம் தீவன செலவை குறைக்க வேண்டும் என்றால் உணவக கழிவுகள், சமையலறை கழிவுகளை பன்றி தீவனத்தில் நாம் சேர்க்கணும். இந்த கழிவுகள் குறிப்பாக இனவருத்தி பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடாது. வளரும் பன்றிகளுக்கு மட்டும் குளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வளரும் பன்றிகள் குறிப்பாக 6 முதல் 7 மாதங்களில் நன்றாக வளர்ச்சியடைந்து 70 கிலோ என்ற விற்பனை வயதில் 70 கிலோ எடையுடன் விற்பனைக்கு தயாராக இருக்கும். எனவே பண்ணையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பன்றிகளுக்கு தீவன செலவை குறைப்பதற்கு நாம் சமையலறை மற்றும் உணவக கழிவுகளை அதில் ஒரு 30 விழுக்காடு சேர்த்து, மீதி உள்ள 50 விழுக்காடில் நாம் கலப்பு தீவனமும் 20 விழுக்காடில் பசுந்தீவனங்களையும் கலந்து அளித்தோம் என்றால் வெண்பன்றியாளர்கள் தீவன செலவை குறைத்து நல்ல முறையில் லாபம் ஈட்ட ஏதுவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் வசந்தகுமார் அவர்களை 09443779898 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 37, அம்மூரில் குறைந்தபட்சமாக 1084 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1439 ரூபாய்க்கும், வந்தவாசியில் 1100 தொடங்கி 1295 வரையிலும் விற்கப்பட்டது. நெல் கோ 43 திருச்சியில் 1290 தொடங்கி 1520 வரையிலும், உசிலம்பட்டியில் 1800 முதல் 1820 வரையிலும் விற்கப்பட்டது. நெல் பொன்னி செஞ்சியில் 2000 முதல் 2884 ரூபாய்க்கும், மதுரையில் 2100 முதல் 2200 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1319 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1659 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் 1425 முதல் 1500 வரையிலும், தேனியில் 1680 தொடங்கி 1740 வரையிலும் விற்கப்பட்டது. தேங்காய் கொப்பரை நாமக்கல்லில் 6800 முதல் 7000 ரூபாய் வரையிலும், திட்டுக்குடியில் 4600 முதல் 4850 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. ஏல் கருப்பு மேலூரில் 4000 முதல் 5000 வரையிலும், விருதாச்சலத்தில் 2998 முதல் 5836 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. மணிலா இதர ரகம் சேவூரில் 4830 முதல் 5210 வரையிலும், திருக்கோவிலூரில் 6238 முதல் 6599 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. உளுந்து இதர ரகம் அருப்புக்கோட்டையில் 9000 முதல் 9500 வரையிலும், அவலூர்பேட்டையில் 10609 முதல் 11171 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. பச்சை பயிறு செஞ்சியில் 8033 முதல் 8203 வரையிலும், கோவில்பட்டியில் 6500 முதல் 7000 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் 6000 ரூபாய் முதல் 9560 வரையிலும், சங்கரன் கோவிலில் 8500 முதல் 8900 வரையிலும் விற்கப்பட்டது. இனி தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 66.1%ஆகவும், காற்றின் வேக மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 2.8 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 487.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 849.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. உதகமண்டல பகுதிகளில் தேயிலை பயிரானது அதிக அளவில் பொழியும் மழையினால் ஏற்படும் மண்ணரிப்பை குறைப்பதற்காகவும் அந்த பகுதிக்கு ஏற்ற பயிராகவும் விளங்குவதால் மலை பிரதேசங்களில் அதிக அளவு பயிரிடப்படுகின்றது.
அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை உற்பத்தி மற்றும் சந்தை இடர்பாடுகள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் KN செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கம். நீலகிரி பொறுத்தவரை தேயிலை பெரிய அளவு பயிர் செய்து வருகின்றனர். தேயிலை பொறுத்தவரை பல வருடங்களாக இங்கு இருக்கின்ற விவசாயிகள் தங்களுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்ற குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் போன்றவை பல முயற்சிகளை எடுத்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இதை பல வகையில் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த விலை வீழ்ச்சி எதனால் அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கோம். இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு என்ன சொல்கிறது, அது தரம் என்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிவிட்டது தேயிலை பொறுத்தவரை. ஏனெனில் போன வருடம் புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்றால் $2.28 US பெர் கிலோவுக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. கென்யாவிலிருந்து வருகின்ற ஏற்றுமதியாகின்ற டீத்தூள், பங்களாதேஷிலிருந்து வருகின்ற டீத்தூள், ஸ்ரீலங்காவிலிருந்து வருகின்ற டீத்தூளை பார்க்கும்பொழுது அவர்கள் விலை நமது இந்திய அதாவது நீலகிரிங்கிறத விட இந்தியாவினுடைய டீத்தூளை காட்டிலும் $1 அதிகம் என்றே சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த தரம். பல வகை காரணங்கள் இருப்பினும் அந்த தரத்தை மேம்படுத்தும் போது அது டீ மாத்திரமல்ல, பொதுவாக அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், விளைபொருள் அதனுடைய தரம் நல்லா இருந்தால், கிரேடு நல்லா இருக்கும்போது என்ன சொல்கிறோம், உடனே அதுக்கு விலை அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது டீயை பொறுத்தவரை, தேயிலையை பொறுத்தவரை தரம் என்பது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. டீ என்றாலே இங்கிலீஷில் சொல்லுவார்கள் 2 leaves with a bud அப்படிம்பார். அந்த அந்த இப்போ தற்பொழுது விவசாயிகள் அந்த 2 leaves and bud அப்படிங்கிற சொல்கிற இல்லாமல் எல்லாம் அதாவது என்ன சொல்கிறது, அறுவடை செய்கிற மாதிரி செய்கிறார்கள். அப்படி அறுவடை செய்யும்போது யாருமே ப்ளக்கிங், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ளக்கிங்னு சொல்லுவார்கள், பறித்தல். இப்போ யாரும் பறிக்கிறது இல்லை, எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க கத்தியில் வச்சு. அப்படி என்ன ஆகும்போது அந்த குவாலிட்டி, அந்த தரம் குறைகிறது. அப்படி தரம் குறையும் போது, அந்த பச்சை தேயிலுக்கு தரம் குறையும் போது வர்ற மேட்டின்னு சொல்லுவோம் இல்லை, டீ தூளுடைய தரம் குறைகிறது. அதனால் வெளிநாடுகளில் ஏற்றுமதியாகும் நம்முடைய தேயிலை தூள் சரியான விலை கிடைப்பதில்லை. அதற்கு இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி மூலம் நாங்கள் பல உக்திகளை அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ உப்பாசி என்ற ஒரு எல்லாருக்கும் தெரியும், உப்பாசி என்ற நிறுவனம் அவர்களுக்கு மெஷின் மூலம் அறுவடை செய்யும்போது அவருக்கு ஏற்படுற நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ அந்த மெஷினை எப்படி நாம் பாப்புலர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு 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 இம்பார்ட்டண்ட் விஷயமாக உள்ளது. அந்த மெஷினை கொண்டு செய்யும்போது அந்த குவாலிட்டி வருமா அப்படிங்கிறது அடுத்தது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டி, அதாவது அந்த தரம் என்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டுமின்றி அந்த தரத்தை மேம்படுத்துவதற்கான பல உத்திகளை சிறு குறு விவசாயிகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சியின் மூலம் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், குறு விவசாயிகளோடு சேர்ந்து இந்த ப்ரைஸ், அதாவது விலை வீழ்ச்சிக்கான என்ன காரணங்கள் எல்லாம் என்று பல வகையில் கண்டுபிடித்துட்டு இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஏன் விலை வீழ்ச்சி விலை வீழ்ச்சி ஏற்படுகிறது வெளிநாடுகளில், நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டீ நம்ம நீலகிரிஸில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க.
அப்போ நீலகிரி ஆர்த்தடாக்ஸுக்கு வந்து டீ போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பூகோள உரிமம் அல்லது வந்து புவியியல் உரிமம் என்ற ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 2018 முடியுது. நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக விவசாயிகளிடம் சேர்ந்து பேசும்போது இந்த ஆர்த்தடாக்ஸ் டீயை இன்னும் தரம் உயர்த்துவதற்கு பூகோள உரிமம் பெற்றால் இந்த டார்ஜிலிங் டீயை போன்று நம்மளுக்கு தனி சந்தை உலக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு சந்தையை நம்ம ஏற்படுத்தினால், அதாவது இதுக்கு ஒரு புவியியல் உரிமம் ஏற்படுத்தி கொடுத்தால், அதற்கு சிறு குறு விவசாயிகள் எங்களை அணுகியுள்ளனர். அதற்கு நாங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அதை செய்து, அதுக்கு வந்து நாங்கள் பூகோள உரிமம் புவியியல் உரிமம் பெற்றுக் கொடுப்பேன் ஆயின் அதுக்கு ஒரு தனி சந்தை உலக நாளில் ஏற்படுத்த முடியும் டார்ஜிலிங் டீ போல. அப்படி ஏற்படுத்துவதன் மூலம் அதாவது நீலகிரி தேயிலைக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ தேயிலை வந்து பல தரங்களாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ஒயிட் டீங்கிறாங்க, க்ரீன் டீங்கிறாங்க, அப்புறம் ஓலாங் டீ, வின்டர் டீ. ஸோ இந்த மாதிரி பல வகையான டீ, அதாவது அந்த தேயிலை தூளை உற்பத்தி செய்வதன் மூலம் விலையை அதிகம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அதாவது சந்தையில் அதிகமான விலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி டீயை வந்து அது செல்ஃப் ட்ரிங்கிங் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேயிலை தூளை, அந்த மாதிரி செல்ஃப் ட்ரிங்கிங் டீங்கிறது இப்போது நிறைய அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டீயை வந்து குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது சிறு குறு விவசாயிகள் அவங்கள வச்சிருக்கிற 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா லேண்டை வச்சுக்கிட்டு அவங்க தோட்டத்தை, அந்த பூமியை அவர்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு தேவையான டெக்னாலஜி உப்பாசி மூலியமோ டீ போர்டு மூலியமோ அல்லது எங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலியமோ வாங்கி அப்படி அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீலகிரி டீக்கு ஒரு நல்ல தரமான விலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்றே நான் சொல்லுவேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KN செல்வராஜ் அவர்களை 0423 24 42 170 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 20/10/2015 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் யோசிச்செங்க பகுதியில் நிழல் விலையில் நாற்றாங்கால் உற்பத்தி திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பாலப்பன்பட்டி கிராம வேளாண்மையாளர் சுப்பிரமணி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சங்கரி அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய பணிகள் குறித்து இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கண்ணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.